no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. கரூர் சம்பவம் என்பது நிகழ்வுக்கு பொறுப்பெடுப்பது என்பது எல்லோருக்கும் இருக்கு என்பது உண்மைதான். ஓகே, அதிகமான பொறுப்பு அரசுக்கு இருக்கு என்பது தான் நாம் எப்பொழுதும் சொல்வது. சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் மீது வன்மத்தை கக்கிட்டாங்க, இயக்கத்தின் மீது வன்மத்தை கக்கிட்டாங்கன்னு விஜய் ஓப்பனாக பேசியிருக்காரு. இதை அரசியலாக்க வரும்போதில்லை சொல்லிவிட்டு அரசியல் பண்றீங்க அப்படிங்கிறத கடுமையாகவே சொல்லியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் கூட விஜய் மீது பெரிய குற்றச்சாட்டாவே சொல்ல மாட்டேங்க. ஆனாலும் நாம் எதிர்பார்ப்போம் விசாரணையை. எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான், இவர் தலைமையில் தான் கூட்டணி அமையுங்கிற ரீதியில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்படின்னா ஏடிஎம்கேவுக்கான ஆப்ஷன்ஸை விஜய் க்ளோஸ் பண்ணிட்டாரு, நாம வச்சுக்கலாமா இந்த தீர்மானத்தின் மூலம்? அப்படி வச்சுக்கிட முடியல. ஏன்னா முதல்வராக விஜயை சொல்லி விஜய் தலைமையில ஒரு கூட்டணி உருவாகும்னு சொல்ல வரீங்களா சார்? விஜய் இருக்கின்ற ஒரு கூட்டணி உருவாகும். சரி, தலைமை என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, ஜனவரியில அவங்க சொல்லுவாங்க. விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும் அப்படிங்கறதுல டிடிவி தினகரன் உறுதியா இருக்காரு சார். இதை நாம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? டிடிவி தினகரன் விஜய் உடன் சேர்ந்து மாற்றத்திற்காக உள்ள ஒரு அணி வரும் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். ஓகே, உண்மையாலுமே கலைஞர் கைதின் போது ஸ்டாலின் அவர்கள் ஓடி போனாரா? இல்ல, பிரச்சனை என்னன்னா, நானே வர்றேன், நேரடியாக அசோக்குமார் என்ற நீதியரசரிடம் போய் ஆஜராகிறேன் என்று ஸ்டாலின் தைரியமாக வந்தது. ஓடல்ல, ஸ்டாலின் ஓடல்ல. முதல்ல இந்த வரலாறு தெரியணும். ஒரு தீர்மானம் கோவையை பற்றி சொல்றார். இந்த கோவையை பற்றி சொன்னதுல மேலும் கூடுதலாக நாம் செய்தி சொல்ல வேண்டியிருக்குது. என்ன நேயர்களுக்கு, அந்த பெண்ணு, பாதிக்கப்பட்ட பெண்ணு அங்கிருந்து கிளம்பி தப்பிச்சு போயிருக்காங்க. தப்பிச்சு 1 கிலோமீட்டர் தள்ளிங்க சுவர் ஏறி ஒரு வீட்டுக்குள்ளே குதிச்சு கதவை தட்டி அவங்க பயந்து போய் அப்புறம் பெல் அடிக்காம அதற்கு பிறகு எல்லோருமே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னன்னு பார்த்தா அரைகுறை ஆடையோர் இருக்கேன்னு இதை பண்ணிட்டு பயந்தோன்னே. ஆதாரங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு TSS மணி அவர்கள். வணக்கம் மணி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? எப்போதும் மகிழ்ச்சி சார். நேற்றைக்கு தாவேக்காவுடைய ஒரு பொதுக்குழு நடந்திருக்கு. ஒரு 12 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசை நோக்கிலும் மத்திய அரசை நோக்கிலும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்காங்க. நேற்றைக்கு நடந்த பொதுக்குழு விஜய் பேச்சு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் இல்லை, என்னன்னு சொன்னால், கரூர் சம்பவம் என்பது தாவேக்காவினுடைய விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளி தான். அப்போ அந்த அசாதாரண அசம்பாவிதம் நடந்த நிகழ்வுக்கு பொறுப்பெடுப்பது என்பது எல்லோருக்கும் இருக்கு என்பது உண்மைதான். ஓகே, அதிகமான பொறுப்பு அரசுக்கு இருக்கு என்பது தான் நாம் எப்பொழுதும் சொல்வது. அங்கே ஆளுங்கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் மூலமாக அரசு இயந்திரம் போதுமான அளவு ஒத்துழைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்பதாகவும் கூட செய்திகள் வந்துட்டு, அதற்காக சதி இதின்னுலாம் சொல்லும் அளவுக்கெல்லாம் அங்குள்ள மக்கள் சொல்லலை. நமக்கு சூழ்ச்சி இல்லைங்கிறீங்க? அப்படியெல்லாம் ஏதாவது சூழ்ச்சி தான் இதுவும். ஓகே, வேலை அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருங்கன்னு சொல்வதும் சரி தெரியலை. எப்படியெல்லாம் வருது ஒரு பக்கம். ஆனால் எதுவும் எப்படியும் சிபிஐ விசாரணை இருக்குது. அதை ஒட்டி மேலிடத்து SIT இருக்குது. அது பார்த்து சொல்லும். அதுவரை நம்ம பொறுமையாக காங்கிரஸ் கட்சி தலைமை சொல்வது போல் இருக்கலாம். ஓகே, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நிகழ்வு ஒரு புதிய கட்சிக்கு, அரசியல் ரீதியில் இன்னும் தங்களை அறுதியிடாத ஒரு கட்சிக்கு, எதிர்பார்ப்புகளுடன் வரும் ஒரு கட்சிக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்துவதற்காக இருக்கின்ற உணர்வாளர்கள், மக்கள், இளைய தலைமுறை, பெண்கள், இவங்க எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த இருக்கிற ஒரு கட்சிக்கு அது ஒரு பெரிய அவப்பெயர் தான். அதனால ஒரு தேக்கம் அப்செட் ஆயிடுவாங்கல்ல, ஆனது உண்மை. அதான் அவங்களுடைய தவைக்கா தலைவர் விஜயே நேற்று சொல்கிறார் இல்லையா, அவர்களுடைய சிறப்பு பொதுக்குழுவில்
2000 பேரை கொட்டி அவங்களுடைய முன்னோடிகள், தமிழ்நாடு முழுக்க உள்ள முன்னோடிகளுக்கு அவர் வந்து சொல்கிறார், நம்ம இவ்வளோ நாளும் அதனால தான் மௌனமாக இருந்தோம், இந்த நேரத்தில் நம்மை பற்றி தாக்கி நிறைய பரப்புரை செய்துட்டாங்களே. சட்டமன்றத்தில் முதல்வர் வந்து விஜய் மீது வன்மத்தை கக்கிட்டாங்க, இயக்கத்தின் மீது வன்மத்தை கக்கிட்டாங்கன்னு விஜய் ஓப்பனாக பேசியிருக்காரு. இல்லை, அது மட்டும் இல்லை, அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை அரசியலாக்க வரும்போதில்லைன்னு சொல்லிவிட்டு அரசியல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவருடைய வழக்கமான பாணியில் திமுகவை குற்றம் சாட்டக்கூடிய கபட நாடகதாரிகள் என்ற விஷயத்துடன் அதை சொல்கிறேன். கடுமையாகவே சொல்லியிருக்கிறார். என்ன, மு.க. ஸ்டாலின் திமுகவினுடைய தலைவரான தமிழக முதல்வரையும், ஏன்னா அரசாங்கம்னு பொறுப்புன்னா அவங்க தானே, சொல்லி ரைட்டு. அது வந்து அரசியலில், அதுவும் இன்றைக்கி வந்து மாற்று அரசியல் அவர்தான் என்று அவர்கள் அறுதியிட்டு வரும்பொழுது, தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் அப்படி அணுகுவது என்பது வந்து நமக்கு புரியுது. அப்படி தான் அரசியல் ரீதியாக இருக்க முடியும். அவர்களுடைய தொண்டர்களை சரி வழிப்படுத்துவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் அது உதவிகரமாக இருக்கும். சரி, அது வந்து அதே போல் தீர்மானங்கள் என்பதாக போட்டிருக்காங்க. முதல்ல இரங்கல் தீர்மானம் போடுறாங்க கரூருக்காக. அதற்கு பிறகு நாம் எதிர்பார்த்தது அந்த 41 பேருடைய படங்களை வச்சு பண்ணுவாங்கன்னு, அது நமக்கு கிடைக்கல. ஆனாலும் இரங்கல் தீர்மானம் போட்டாங்கங்கிற அளவுக்கு அவங்க திருப்தி அடைவாங்க. ஏன்னா அவர் மீது பெரிய ஒரு பற்று, எதிர்பார்ப்பு, ஒரு உணர்ச்சிகரமான உணர்வுபூர்வமான எதிர்பார்ப்பில் அந்த பலியான குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சரி, அங்கே அணி திரண்டவர்களும் சரி இருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் கூட விஜய் மீது பெரிய குற்றச்சாட்டாகவே சொல்ல மாட்டேங்காங்க. அவங்களும் அரசாங்கம் போதுமான அளவு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல என்ற விஷயம் தான் சொல்கிறேன். இதெல்லாம் நாம் கடந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடியது. ஆனாலும் நாம் எதிர்பார்ப்போம் விசாரணையை. ஓகே சார். சார், குறிப்பாக கூட்டணி சார்ந்த ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க சார். அதாவது எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான், இவர் தலைமையில் தான் கூட்டணி அமையுங்கிற ரீதியில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்படின்னா ஏடிஎம்கேவுக்கான ஆப்ஷன்ஸை வந்து விஜய் க்ளோஸ் பண்ணிட்டாரு, நாம வச்சுக்கலாமா இந்த தீர்மானத்தின் மூலம்? அப்படி வச்சுக்கிட முடியல. ஏன்னா இந்த வந்து எங்கள் தலைமை தான் கூட்டணிங்கிற வார்த்தை போட்ட மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல. முதல்வராக விஜய் சொல்லி அந்த தீர்மானத்திலேயே 12வது தீர்மானம், கடைசி தீர்மானம், அதில் வந்து கூட்டணியை தீர்மானிக்கிற பொறுப்பு தலைவர் விஜயிடம் கொடுக்கிறது. அப்போ ஒரு கூட்டணியை இவர் வந்து இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு அரசியலில் முன்முயற்சி எடுக்கும் பொழுதே முதல் மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, ஓகே, எங்களுடன் வருபவர்களுக்கு என்று சொன்னதற்குல்ல. ஆமாம், அதை வந்து எப்படி பார்க்க முடியும்? அப்போ எல்லோரையும் சமமாக கருதாமல் இருக்கிறார்கள். பாஜகவுக்கு பின்னால் போயிருச்சு அதிமுகன்னு மதுரை மாநாட்டில் சொன்னார். ஆமாம். ஸோ அடிமை மாதிரி போவது என்பதை வந்து விமர்சிக்கிறாரு. அப்போ எந்த ஒரு தலைமைக்கு பின்னாலும், ஒரு கட்சியின் தலைமைக்கு பின்னால் இன்னொரு கட்சி போகக்கூடாது, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளையும் அப்படி விமர்சிக்கிறாரு. ஆமாம். அப்போ தான் வந்து தலைமை தனக்கு பின்னால் அவங்க வரணும் என்றது எதிர்பார்ப்பாரா? அது பண்பாட்டு ரீதியாக பிழையாச்சே என்ற கேள்வி நமக்கு எழுது. அதனால் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் நம்புவோம். சரி, அதனால் சமமாக வந்து தான் ஒவ்வொருத்தரும் சின்ன கட்சி பெரிய கட்சின்னு பார்க்காம, உங்களுக்கு என்ன பலம் எங்களுக்கு என்ன பலம்னு பார்க்காம, யார் வந்து டெஸ்டடு நான் டெஸ்டட்னு பார்க்காம, ஏன்னா அது வந்துருதுங்க. தாவேகாவை பொறுத்தவரை அவர்கள் நான் டெஸ்டடு, அன்டெஸ்டடுங்கிறாங்க. ஆமாம், இதுவரை வந்து சோதிக்கப்படவில்லை, எவ்வளோ வாக்கு வங்கி இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது, எல்லோரும் யூகத்தில் தான் பேச முடியும் என்ற நிலையில் இருக்கிறது தாவேகா. ஆனாலும் உயர்வாக பேசப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது என்பது வேறு செய்தி. அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து ஏற்கனவே சோதிக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே வாக்கு வங்கி உள்ளவர்கள், அவர்களை வந்து எங்களுக்கு பின்னால் வாங்க, நாங்கள் தான் தலைமை, இப்படி சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை என்பது அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, வேறுபட்டு அதிகாரத்தில் மங்கு ஆட்சியில் மங்கு என்று சொல்லக்கூடிய அணுகுமுறை என்று சொன்னால் எல்லோருக்கும் சம வாய்ப்புகளை. அப்போ விஜய் கையில் கொடுப்பது என்பது என்ன ஆகும்னா, அவர் நேரடி பார்வையில் என்ன மேசையில் அமர்ந்து பேசுவது என்பதில் ஒரு சம உணர்வு இருக்கும், சமன்படுதல் இருக்கும் கட்சிகளுக்குள். அதனால நீதான் தலைமை நான் தான் தலைமை இல்லாமல் ஒரு கூட்டு அணியாக இருப்பார்கள். ஓகே, என்ற முயற்சி தான் எடுப்பார்கள் நம்புறேன் நான். அதாவது விஜய் அதிமுகவோட கூட்டணி போவார், சரிசமமான பார்ட்னராக இருப்பாங்க, நாம் எடுத்துக்கலாமா இல்லை எப்படி? நான் அதிமுகவுடன் போவார்னு சொல்வதற்கோ, காங்கிரஸுடன் போவார்னு சொல்வதற்கோ, காங்கிரஸுடன் அதிமுகவுடன் சேர்ந்து போவார்னு சொல்வதற்கோ, காங்கிரஸுடன் வரும்பொழுது கூட வந்து வேறு கட்சிகளும் வரும் திமுக கூட்டணியிலிருந்து சொல்வதற்கோ என்ன யூகம் செய்வதற்கு எதுவும் இல்லை. ஓகே,
எதை எடுத்துக்கொள்ளலாம்னா வெளியே அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது தான் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி, அவர் அறிவிக்கிறாரு இதுவரை அதிமுக தாவேக்காவுடன் பேசவில்லை, தாவேக்கா அதிமுகவுடன் பேசவில்லை. பேசல சார். ஆனா வந்து புதிய கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டதுன்னு எடப்பாடியார் அது வந்து நான் வந்து உணர்வுபூர்வமாக ஆதரவாக வந்த அந்த கொடியை எடுத்துக்கொண்டு வந்த தொண்டர்களை என்னை சுட்டி காட்டி உற்சாகப்படுத்துவதற்காக சொன்னது தானே தவிர ஓகே இல்லைன்னு அதே ஊடக சந்திப்பில் சொல்லிட்டார். சரி, விளக்கிட்டார். அதனால பேசவில்லைன்னு சொல்வது சும்னாச்சுன்னு சொல்றாரு, ஓகே பேசினாரு அல்லது பேசிக்கிட்டு இருக்காரு என்றெல்லாம் யூகம் பண்ணலாம். ஆமா, ஆனால் அவர் சொன்னதை எடுத்துக்கொண்டு தான் நம்ம பேச முடியும். ஓகே, சரிதானா? அதனால எந்த பக்கம் என்பது தெரியாது, ஆனால் கூட்டணி என்பது ஒன்று வருகிறது. விஜய் கைக்கு அது பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே சார். அதாவது விஜய் தலைமையில ஒரு கூட்டணி உருவாகும்னு சொல்ல வரீங்களா சார்? விஜய் இருக்கின்ற ஒரு கூட்டணி உருவாகும். சரி, இந்த தலைமை என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, ஜனவரியில அவங்க சொல்லுவாங்க. சார் குறிப்பாக டிடிவி தினகரன் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு சார். விஜய் தலைமையில கூட்டணி உருவாகுங்கிற டோன்ல கடந்த ஒரு 2 மாதங்களாக பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய்க்கு அவர் வந்து விஜயகாந்தை மீறி ஒப்பிடுறாரு. 2006 வந்து விஜயகாந்த் என்ன ரோல் பிளே பண்ணாரு, அதாவது திமுக மைனாரிட்டி ஆட்சி அமைப்பதற்கு விஜயகாந்த் ஒன் ஆஃப் தி காரணம். அதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து 2026 விஜய் செய்ய வாய்ப்பு இருக்கு, விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும் அப்படிங்கறதுல வந்து டிடிவி தினகரன் உறுதியா இருக்காரு சார். இதை நாம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? டிடிவி தினகரன் வந்து ஒரு தனி நபராக ஒரு இன்டலெக்சுவலா ஒரு விஷயங்களை அறிவார்ந்த ரீதியில் வந்து கருத்து சொல்பவர். ஆமா, நீங்க வந்து அமமுகவினுடைய தலைவர், அமமுக கட்சி வந்து எந்த கட்சியுடன் கூட்டணி போகும் என்பதாக அவருடைய சொல்லில் இருந்து எனக்கு புரியவில்லை. சரி, அவர் எப்பொழுதுமே நிதானமாக பக்கச்சார்பு இல்லாமல் என்ன கருத்து சொல்வது என்ற ஒரு அணுகுமுறை வந்து அவருக்கு தொடக்கத்தில் இருந்து அவருடைய அரசியல் சமீப காலத்தில் என்ன செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு உள்ளதில் வந்து அவருடைய சொல்லாடல்கள் அப்படித்தான் வரும். அதில் அவர் சொல்வது என்பதில் சில உண்மைகள் இருக்கு, ஓகே, அது விவரங்கள் இருக்கு, ஓகே, அது தரவுகள் சரியா இருக்கு. என்னன்னா விஜய் உடன் சேர்ந்து மாற்றத்திற்காக உள்ள ஒரு அணி வரும் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். ஓகே, அதை வந்து அவருடைய அசஸ்மெண்ட், அவருடைய மதிப்பீடு என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அதனால் வந்து அமமுகவை டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவை விஜய் ஏற்றுக்கொள்கிறாரா, அதற்கு பின்னால் வந்து இன்னமும் அது தொடங்க காலத்தில் இருந்த அளவுக்கு இருக்கிறார்களா, 2019 இருந்த அளவுக்கோ 2021 இருந்த அளவுக்கோ இருந்த மனிதர்கள் எல்லாம் அப்படியே அமமுகவில் இருக்கிறார்களா, பழனியப்பன் திமுக போன பிறகு என்ன அதற்கு பிறகு தென் மாவட்டங்களில் மாணிக்கராஜ் இருப்பதனால் பலரும் என்ன பாப்புலர் முத்தையா உட்பட எல்லோருமே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இருந்து அங்கே வந்து அமமுகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்த பிறகு என்ற விஷயங்கள்லாம் சென்னையில் 2 நாள் முன்னால் அதே மாதிரி ஒரு இளைஞர் அணி தலைவர் வந்து அப்படியே என்ன அந்தோனியா ஏதோ போட்டிருந்துச்சு, அவர் வந்து அமமுகவிலிருந்து அதிமுக வந்த பிறகு என்றெல்லாம் வந்து கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆமாம், எது தாவேக்கா வேண்டிய தலைமையும். அதனால் அவர்கள் வந்து அப்படி அவசர கதியில் முடிவெடுக்க மாட்டாங்க. சரி, பெரிய அளவுக்கு தங்களுக்கு உத்தரவாதமாகவும் ஓகே, அதே மாதிரி தங்களுடைய அரசியல் தரத்தை உயர்த்துவதற்கு உதவிகரமாகவும், ஓகே, மாற்றத்தை சாத்தியமாக்குவதற்கு, திமுக ஆட்சியை மாற்றுவதற்கு சாத்தியமாக்குவதற்கான சக்தி உள்ளவர்கள், வாக்கு வங்கி உள்ளவர்கள் என்பதாக அவருடைய அணி கூட்டணிக்கான தேடல் இருக்கும். ஓகே, யார் யாருன்னு இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே சார். குறிப்பாக விஜயுடைய பேச்சு, அதாவது மக்கள் பிரச்சாரத்தில் எப்படி வந்து திமுகவை மிக கடுமையாக கூர்மையாக விமர்சனம் பண்ணாரோ அதே பாணியை மீண்டும் பொதுக்குழுவில் பேசியிருக்காரு. எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறத வந்து விஜய் உறுதியாக இருக்காருன்னு தெரியுது. திமுக எதிர்ப்பு வருங்காலங்களில் இன்னும் வீரியமாக இருக்கும் போல இருக்கே தெரியுதே சார் விஜய் கிட்ட இருந்து. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பெரிய கட்சி என்று சொன்னால் சோதிக்கப்பட்டு 75 ஆண்டுகள் கடந்த என்ன ஒரு மகத்தான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல் எம்ஜிஆர் காலத்திலிருந்து 72 ஒரு மகத்தான கட்சி என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல் இன்னைக்கு சோதிக்கப்படாவிட்டாலும் பெரும் அளவுக்கு ஒரு புயலாக வந்திருக்க கட்சி என்று எல்லோரும் அறியப்படுவது தாவேக்கா. ஓகே, இந்த 3 கட்சிகளைத்தான் வந்து தீர்மானிக்கும் தன்மை உள்ளவர்கள் என்று நம்ம கணக்கில் எடுக்க முடியும். ஓகே, இந்த 3 கட்சிகளிலும் வந்து என்ன அவர்கள் வந்து தங்களுடைய தலைமையில் தான் வந்து நேரடியான தேர்தல் போட்டி இருக்கும் என்று சொல்லுவதோ அதற்கேற்றாற்போல் வேலை செய்வதோ செய்தால் மட்டும்தான் அவர்கள் நிற்க முடியும். ஆமாம், அதிமுகவை பொறுத்தவரை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்று அதிமுகவுடைய தலைமையிலிருந்து கடைசி தொண்டன் வரை சொல்லணும். ஆமாம், தாவேக்காவை பொறுத்தவரை அதனுடைய தலைவரில் இருந்து கடைசி தொண்டன் வரை திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி என்று சொல்லணும்.
அப்பத்தான் அவர்கள் அரசியல் அறுதியிடல் செய்ய முடியும் கட்சியை. ஓகே. அதனால் அதிலிருந்தெல்லாம் நாம் ஒரு விஷயத்தை புதுசாக கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகே. இப்படித்தான் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்வது என்ற தன்மையில் இது தவிரவும் அந்த பொதுக்குழுவில் விஜய் பேசிய விஷயங்களிலிருந்து மாறுபட்டு கூட சிலர் பேசியிருக்காங்க. ஆதவர்ஜுனா அப்படி பேசியிருக்காரு நாம எடுத்துக்கலாம். ஆமாம். குறிப்பாக ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, திமுகவை விஜயை காட்டிலும் ரொம்ப கடுமையான வார்த்தைகளால விமர்சனம் பண்ணியிருக்காரு, தனிப்பட்ட தாக்குதல்லாம் பண்ணியிருக்காரு. இதுல குறிப்பிட்டு நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, எங்களை கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஓடி போயிட்டீங்க விமர்சனம் பண்றீங்க. உங்க அப்பா கலைஞரை ஜெயலலிதா அவர்கள் கைது பண்ணாங்க, அப்போ நீங்க எங்க இருந்தீங்க? நீங்களும் ஓடிதானே போனீங்க. நாங்க வரலாறு பேச ஆரம்பிச்சுன்னா திமுக வரலாறு நாரிடும் அப்படிங்கிற ரீதியில ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. உண்மையாலுமே கலைஞர் கைதின் போது ஸ்டாலின் அவர்கள் ஓடி போனாரா சார்? இல்லை, பிரச்சனை என்னன்னா, நேற்று அவர் பேசும்பொழுது உள்ள நேரம், அந்த நேரத்தில் உயர்நீதிமன்றத்தில் என்ஆர் இளங்கோ திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அல்லது ஆட்சிக்கு அரசாங்கத்துடன் சார்பாக பேசும் பொழுது ஆதவர்ஜுனாவை பற்றி வந்த வழக்கு, அதில் நீதிபதி கடைசியாக வழக்கு பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்வதற்கு உள்ள நேரத்தில் ஆதவர்ஜுனா கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு ஓடிவிட்டார்னு என்ஆர் இளங்கோ பேசியிருக்காங்க. எஸ், ஆமா, கோர்ட்ல பேசியிருக்காங்க. அப்படி பேசியதனுடைய எதிரொலியாக இருக்குமா என்று எனக்கு சந்தேகம். சரி, மு.க. ஸ்டாலின் தான் கலைஞர் கைது போது ஓடினார் என்று இவர் பேசியது அதற்காக பதில் கொடுப்பதற்காக இருக்கும் என்பதாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ஆனால் தனிப்பட்ட முறையில் இவ்வளவு தத்தளிப்புக்கு மத்தியில், இவ்வளவு அப்செட்டுக்கு மத்தியில், இவ்வளவு தேக்கத்தை தாண்டி ஒரு உணர்வுடன் கொண்டு புதுப்பித்து ஒரு புத்துணர்ச்சியுடன் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியான தாவேகா இன்னமும் மேலும் மேலும் அறுதியிட வேண்டிய ஒரு தாவேகா, நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் ஒரு தாவேகா, அதனுடைய தொண்டர்கள், இவர்கள் மத்தியில் அந்த கட்சியைத்தான் முதன்மைப்படுத்த வேண்டும், கட்சியின் தலைவரைத்தான் முதன்மைப்படுத்த வேண்டுமே தவிர ஒவ்வொரு நிர்வாகியும் தனக்கு கிடைத்த விவரங்களில் இருந்து ரியாக்ட் பண்ணுவது, எதிர்வினையாற்றுவது என்பது அந்த கட்சிக்கு வளர்ச்சிக்கு உதவுமா உதவாதான்னு பார்க்கணும். ஓகே. அப்படி பார்க்காமல் பேசுவது என்பது இருக்குமானால் அதை தலைமை கூப்பிட்டு இப்படிலாம் பேசக்கூடாதுங்க என்று ஆலோசனையும் கொடுக்கணும். தொடர்ச்சியாக இதையே பழக்கமாக வச்சிருக்காரே சார், பிசிகால இருந்து தாவேகா வரைக்கும். குறிப்பாக தான் வரம்பு மீறி பேசுவதே ஒரு ஆதவ் வாடிக்கையாக வச்சிருக்காரே சார். இல்லை, வரம்பு மீறியதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே. ஏன்னா வரம்பே கிடையாது தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல்வாதிகளுக்கெல்லாம். சரி, அது வேற விஷயம். எல்லோருமே அப்படி தான். ஏன்னா அதில் ஒன்றா சேர்றாரான்னு தெரியாது. அவர் இதுவரை அரசியல் பயணத்தில் வரல, அவர் வணிகம் மற்றது செய்து வந்தவர், புரியுதுங்களா? அதனால் அவருக்கு அது கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கலாம். சரி. ஆனால் நீங்கள் சுட்டி காட்டியதற்க கலைஞருடைய கைது 2001ஆம் ஆண்டு 30ஆம் தேதி 6வது மாதம் நடந்த அந்த நிகழ்வு, செல்வி ஜெயலலிதா மீண்டும், அதாவது ஜெயலலிதா மீதும் சசிகலா மீதும் கடுமையான ஆதிக்கவாதிகள் என்பதாக பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு அலை அந்த 91 96 வரை உள்ள ஆட்சியை எதிராக பெரிய இயக்கங்கள், நக்கீரன் பத்திரிகையில் சுப்பு எழுதிய இங்கே ஒரு ஹிட்லர் என்ற ஒரு கட்டுரை தான் அன்றைக்கு எதிர்க்கட்சி திமுகவுடல்ல. அதை அடுத்து 1994ஆம் ஆண்டு நடந்த பஞ்சமி நிலமீட்பு போராட்டத்தில் ஜான் தாமஸ் ஏழுமலை கொல்லப்பட்ட பொழுது நாங்கள்லாம் இயக்கம் நடத்தினோம். அந்த இயக்கம் என்பது எதிர்க்கட்சி. அதே போல அதை அடுத்து கொடியங்குளம் நிகழ்வு அந்த ஆட்சியாளர்களால் கொண்டு வரப்பட்டது, அந்த கலெக்டரால் கொண்டு வரப்பட்டது, அந்த குடும்பத்தில் இருந்தே வந்தவர்கள் மூலம் கொண்டு வரப்பட்டது, அப்படி நண்பர்கள் மூலம் அப்படி நடந்த நிகழ்வை ஒட்டி நடந்த மாபெரும் இயக்கம். இவையெல்லாம் எதிர்க்கட்சியாக மாறி அந்த ஆட்சி மாற்றம் வந்தது. அப்பொழுது கலைஞரும் மூப்பனாரும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த பிறகு அவர்களுடைய ஆட்சி முடிந்து மீண்டும் 2001 வந்தவுடனே இந்த பல்வேறு ஆதங்கங்களை வைத்துக்கொண்டு அன்றைக்கு அரசியல் தலைமை நடந்தது என்பதாகத்தான் கணிக்க முடியும். கலைஞருடைய கைது என்பது நடக்கிறது. கலைஞர் மீது நீங்கள் குற்றம் சாட்டலாம், இவ்வளவு கோடி ரூபா 12 கோடி ரூபாய்க்கு ஊழல், பாலம் ஊழல் என்றெல்லாம் சொல்லலாம், வழக்கு பதிவு செய்யலாம். ஆனால் அவரை போய் கைது செய்வதற்கு முரட்டுத்தனமாக எந்த ஒரு விதியையும் மீறி மனித உரிமை மீறல்கள் முழுக்க நடந்து அப்பொழுது கலைஞரை அப்படி இழுத்து கொண்டு போன அந்த அணுகுமுறை இருக்க இரவில் சிஐடி காலனியில் அப்படி செய்வதும், அதை ஒட்டி முரசொலி மாறன் வராரு. அவர் எவ்வளோ பெரிய மகத்தான அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் அன்னைக்கு அவர் வராரு. அவருக்கும் உள்ளே இடம் கொடுக்காமல் அவரை தள்ளி விடுவது என்ற அளவுக்கு மோசமாக நடந்திருக்காங்க. இவ்வளவும் நடந்த நேரத்தில் அங்கே ஸ்டாலின் முரசொலி மாறன் வீட்டுக்கும்
என்ன ரெய்டு மாதிரி போலீஸு, அங்கே வந்து ஸ்டாலின் வீட்டுக்கும் என்ன அதே போல் வந்து மேயரு அவர் வீட்டுக்கும் அதே மாதிரி வந்து காவல்துறை போய் தேடுது. இப்போது அவர் வெளியே போனவர், பெங்களூர் போனவர், நானே வர்றேன், வந்து நேரடியாக அசோக்குமார் என்ற நீதியரசரிடம் போய் ஆஜராகிறேன் என்று ஸ்டாலின் தைரியமாக வந்தது. ஓடல்ல, ஸ்டாலின் ஓடல்ல. முதல்ல இந்த வரலாறு தெரியணும். தெரியாமல் தப்பாக சொல்லி இது தாவேக்காக்கை முழுக்க தப்பாக சொல்கிறவங்க எல்லாம் 1000 பேர். இதெல்லாம் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம். ஏன்னா அன்றைக்கு நாங்கள் இங்கு செயல்பாட்டாளர்களாக இருக்கிறோம். அன்றைக்கு அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வாஜ்பாய் தலைமையிலான ஒன்றிய அரசினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கன்வீனர் அமைப்பாளர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அவர் எங்கள் நண்பர். அவர் வந்து இறங்குறாரு 3வது நாள். வந்து இறங்கும் பொழுது விமான நிலையத்தில் போய் வரவேற்கிறோம். வாட் இஸ் கோயிங் ஆன் மணின்னு கேட்குறாரு. அப்போது வந்து சொல்கிறோம், இதுமாரி கலைஞர் வந்து முந்தா நேற்று கைதாகிறாரு. இப்படி தமிழ்நாடே பெரிய அளவுக்கு தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு கொந்தளித்த நிலை. நேற்று தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியே வந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை மறித்து ராதா வெங்கடேசன் உட்பட பத்திரிகையாளர்கள் மறிக்கிறாங்க, அவர்களெல்லாம் கைது செய்யப்படுகிறாங்க. இது நேற்று அப்படின்னா அப்போ வாட் அபவுட் டுடேன்னாரு. ஓகே, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்கிட்ட கேட்டார். ஓகே, அப்போ டாக்டர் கிருஷ்ணாமி பக்கத்தில் நிற்கிறாரு, எல்லாம் நிற்கிறேன். அப்போது நான் சொன்னேன், டுடே இட் மே பி யுவர் டர்ன் எகென்ஸ்ட் செல்வி ஜெயலலிதான். ஏன்னா உடனடியாக ஆளுநருக்கு என்ன செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்ததற்காக ஃபாத்திமா பிபிக்கு மாற்றல் என்பது அளவுக்கு கொண்டு வருது. ஓகே, இது வந்து ஏன்னா மத்திய அரசில் முக்கியமான துறையை வைத்துட்டு இருக்கிற ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அதற்கு பிறகுதான் அவர் போய் சிறையில் போய் கலைஞரை பார்க்குறாரு. சிறைக்கு வந்து வருபவர்கள் எல்லாம் வந்து இன்னும் சொல்லப்போனால் முரசொலிமாரனுடைய மருமகள் உட்பட, கலைஞர் மகள் செல்வி உட்பட, கனிமொழி உட்பட எல்லோருமே வந்து ஒரு பெரியதொரு கலக்கத்தை, பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியாளர்கள் காவல்துறை மூலம் செய்தது அராஜகம்தான் என்பதாக மீண்டும் மீண்டும் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு. ஓகே, அப்போ அதில் போய் மனித உரிமை மீறல் பார்வை பார்க்காம அதை போய் ஆதரிப்பது போல் அதில் ஸ்டாலின் ஓடினார்னு சொல்லி தவறான செய்தியை கொடுப்பது என்பது இன்றைக்கு வந்து தவறாக போகும் இளைய தலைமுறையினருக்கு தாவேக்கா சொல்ல வருவது நல்ல செய்தியா இல்லாத செய்தியா என்பதாக மாறிடக்கூடாது. ஓகே சார், இதில் கவனமாக இருக்கணும் தாவேக்கா தலைமை. சார், குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சதிகள் பண்ணிட்டாங்க. அதில் A1 வந்து செந்தில் பாலாஜி, A2 அன்பில் மகேஷ், A3 வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற டோனில் பேசியிருக்காரு. இந்த மாதிரி கொலை அரசியலை வந்து திமுகவுடைய மூத்த முன்னோடிகள் பண்ண மாட்டாங்க, அதனால தான் பெரியசாமி அவர்கள் வந்து கரூருக்கு வரல இப்படிங்கிற ரீதியில் வந்து ஆதவ் பேசியிருக்காரு. சார், இதெல்லாம் அரசியலா சார்? ஒன்றும் கிடையாது. அதாவது ஆதவ் அர்ஜுனாக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை முதியவர்களுக்கும் இளையவர்கள் வந்து அறுதியிட்டு வருபவர்களுக்கும் மத்தியில் ஒரு இடைவெளி இருக்கிறது. ஓகே, என்ன ஒரு ஒவ்வாமை இருக்கிறது என்ற செய்தி கிடைத்ததனால் அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு. ஓகே, ஆனால் உண்மை என்னன்னா அப்படி திரண்டவர்களையும் ஓகே எப்படி இளையவரை கொண்டு வர வேண்டும் பட்டாபிஷேகத்திற்கு என்பது தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். ஓகே சார், அதனால்தான் பொன்முடிக்கு துணை பொதுச் செயலாளர், சாமிநாதனுக்கு துணை பொதுச் செயலாளர், துரைமுருகனுடைய மகனுக்கு என்ன மாவட்ட செயலாளர், முருகனுடைய மருமகளுக்கு காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் கொடுப்பதாக பேச்சு என்ற அளவுக்கு அவர் வயதாகிவிட்டது. நம்ம எப்பொழுதுமே கலகலப்பாக எல்லா இடத்திலும் பொதுக்கூட்டத்தில் இருந்து சட்டசபையில் இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பு சகோதரர் 85 வயது துரைமுருகன் ஓய்வு பெறும் பொழுது அந்த இடத்திலே இளையவரை கொண்டு வர முடியுங்கிற அளவுக்கு எல்லோருக்குமே நாம் பொறுப்பு கொடுத்தாச்சு. கனிமொழிக்கும் சவுத்தில் வந்து ஒரு 25 இடம் என்ன பொறுப்பு, வேட்பாளர் நீங்கள் தான் தீர்மானிக்கணும்னு, இப்படி எல்லோரையும் சரிசமம் செய்தாச்சுன்னா புதியவர்கள் மீது உள்ள ஒவ்வாமையை நீர்த்து போக வைத்து விட முடியும் என்ற நம்பிக்கையில் நான் வந்து வேலை செய்ய மாட்டேன் தேர்தலுக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்த பொன்முடியை எனக்கு வந்து என்னுடைய துறையினால் அதிகாரிகள் தான் செய்கிறார்கள், நான் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த சாமிநாதனை எல்லாரையும் அங்கே கொங்குவில் இருந்து பிரதிநிதியும் வேணும் துணை என்று கொண்டு வரும் அளவுக்கு சமாளிக்க தெரியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு. ஓகே சார், குறிப்பாக உளவுத்துறை ஏதோ சர்வே பண்ணியிருக்காங்களே சார் விஜயை பற்றி, என்ன சார் சொல்கிறாங்க? இல்லை, அவங்க என்ன சொன்னாலும் உளவுத்துறை தீர்மானிக்க முடியாதுன்னு வைங்க. நேற்று தீர்மானங்களுக்கே வருவோம்.
பொதுக்குழு என்று பார்த்தா அதில் குறிப்பாக ஒரு தீர்மானம் வந்து கோவையை பற்றி சொல்கிறார். இந்த கோவையை பற்றி சொன்னதில் மேலும் கூடுதலாக நாம் செய்தி சொல்ல வேண்டியிருக்குது. என்ன நேயர்களுக்கு என்னன்னு சொன்னால், அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணை, ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் அதை தான் கேட்குறாரு. ஆமாம், 4 மணி நேரமாக அந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு ஆச்சா? உள்ளபடியே அங்கே வந்து உள்ள மாநகர காவல்துறை ஆணையர் வந்து ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி அந்த ஊடக சந்திப்பில் ஒப்புக்கொள்கிறார், கோவையில் இருக்கக்கூடிய இத்தனை சிசிடிவியில் பெருவாரியானது வேலை செய்யலைன்னு. ஓகே, வேலை செய்யலை என்பது ஒரு சம்பவத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும் என்பது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இவரை வைத்துக்கொண்டு எப்படி கோவை வந்து காவல்துறை காப்பாற்றப்படும் என்பது தெரியல. அதே சமயத்தில் அவர் வந்து இப்போ காவல்துறை வந்து தேட ஆரம்பிச்சிருச்சு, சுவர் ஏறி குதித்து தேட வேண்டி வந்துச்சு அவங்க காரை, அதனால் அந்த பெண்ணை தாமதமாச்சின்னு சொல்லி போட்டு சொல்வது என்பதும் என்ன, அந்த வட்டாரத்தில் மது அடிந்து தானே வந்திருக்காங்கன்னு கேட்டதற்கு மதுக்கடை எங்கிட்டு போயிடுச்சு 2 மாதம் முன்னாலேயே என்று சொல்வதும் உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது. என்னன்னா, அங்கு பெரிய மதுக்கடை அதிகாரபூர்வமாக இருந்தது, அங்கிருந்து 2 மாதம் முன்னால் காவல்துறை ஆணையர் சொன்னதுல போயிருக்கலாம். ஆனால் சட்டவிரோதமாக அங்கே ஒரு பார் இயங்கி கொண்டிருந்தது. அதில் 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு சரக்கு விற்று கொண்டிருந்தது குவார்ட்டர்லாம். அங்கே அதற்கு எதிர்ப்புறத்தில் இருக்கிற 200 குடிசைகள், அதில் சேலத்தில் இருந்தும் தருமபுரியில் இருந்தும் அந்த கட்டுமான தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவைக்காக என்பதாக இருக்கிறது. அதில் தான் இவர் குற்றம் சாட்டுபவர்கள் வந்து குடித்துவிட்டு அதற்கு பிறகு செய்திருக்கிறார்கள் என்றால் ஆட்சி பொறுப்பெடுக்க வேண்டும், மாவட்ட காவல்துறை, மாநகர காவல்துறை பொறுப்பெடுக்க வேண்டும். இதை பகிரங்கமாக எடுக்காவிட்டால் இது மேலும் சிக்கலாகும். இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் முதல்வர் ஸ்டாலின். ஓகே, ஏன்னு கேட்டால் அந்த பெண் எப்படி கிடைத்தார் என்பதற்கு நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மாலையேடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக வரக்கூடிய தமிழ் முரசு மதில் சுவர் ஏறி குதித்து உதவி கேட்ட மாணவி என்பதாக அழகாக அப்படியே மஞ்சள் டின்ட் அடித்து போட்டாங்க, பாக்ஸ் போட்டாங்க, அவர்களே கொடுத்துருக்காங்க. அதே போல் நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா கோயம்புத்தூரில் அவர்கள் என்ன போடுறாங்கன்னா, சர்வைவர் ஸ்கேல்டு காம்பவுண்ட் வால் ஆஃப் ஹவுஸ் ஃபார் ரெஃப்யூஜ் என்று அவர்கள் போடுறாங்க. சரியா? அப்போது அந்த பெண்ணு, பாதிக்கப்பட்ட பெண்ணு அங்கிருந்து கிளம்பி தப்பிச்சு போயிருக்காங்க. அங்கே தப்பிச்சு வந்து 1 கிலோமீட்டர் தள்ளிங்க, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில், எனக்கு தெரியும், அங்கெல்லாம் நண்பர்கள் வீடுகள் இருக்காங்க. அங்கே வந்து சுவர் ஏறி ஒரு வீட்டுக்குள்ளே குதித்து கதவை தட்டி அவங்க பயந்து போய் அப்புறம் பெல் அடிக்காமல் அதற்கு பிறகு எல்லோருமே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து என்னன்னு பார்த்தா, என்ன அரைகுறை ஆடையோடு இருக்கேன், இதை படுத்து பயந்தோடனே இதை அழுதுகிட்டு உதவின்னு கேட்டோடனே அதுதான் சொல்கிறான். அதாவது அந்த ஆங்கில வார்த்தைகள்லேயே ஆங்கில ஏட்டில் மிக சிறப்பாக பாருங்கள். அது சர்வைவர் பாதிக்கப்பட்டவர் ஸ்கேல்டு அப்படின்னா இந்த தமிழ் ஏட்டில் போட்ட மாதிரி மதில் சுவர் ஏறி குதித்து காம்பவுண்ட் வால் ஆஃப் ஹவுஸ் ஃபார் ரெஃப்யூஜ் அடைக்கலம் தேடி இந்த அளவுக்கு வந்திருக்க. இதை சொல்ல வேண்டியதானே. அதுக்கு பிறகு தானே அவர்கள் காவல்துறைக்கு தொலைபேசி போட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. காவல்துறை அந்த பெண்ணை மீட்கவில்லை, அந்த பெண் காவல்துறையை மீட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் தான் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் யார் அந்த சாரு என்று பிரபலமாகும் பொழுது என்ன, பாதிக்கப்பட்ட பெண் தான் வந்து தைரியமாக புகார் கொடுத்த காரணத்தினால் மட்டுமே அந்த வழக்கு நிற்குது. ஆமாம், இங்கும் பாதிக்கப்பட்ட இளம்பெண்கள் எல்லாம் தானாகவே வந்து தான் கொடுக்கணும்னு சொன்னால், நீங்கள் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு கொடுத்தாலும் அதெல்லாம் என்ன கோயம்புத்தூர்லேயும் நடக்கும், சென்னையிலையும் நடக்கும்னா, காவல்துறையை அதான் கலைஞர் தான் நமக்கு ஞாபகம் வருது, அதனுடைய ஈரல் கெட்டு விட்டதுன்னர், அதுதான் ஞாபகம் வருது. இந்த அளவுக்கு இருக்கிறது. அதை இது போன்ற விஷயங்களை எடுத்தார்னா எதிர்கட்சியாக, மாற்று கட்சியாக, மாற்றை உருவாக்க வேண்டும் என்ற கட்சியாக நினைக்கும் தாவேகா விஜய்க்கு ஆழம் இருக்கும், ஓகே, அகலம் இருக்கும். அவர் வந்து ஆழமாக அழுத்தமாகன்னு வார்த்தைகளில் போடுறார் பேசும்பொழுது. ஓகே, அதை கான்கிரீட்டாக குறிப்பாக செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பு என்பதில் நாம் சுட்டிக்காட்டும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தாவேகா பொதுக்குழு ஆரம்பித்து கோவை சம்பவம் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மை சார். வணக்கம்.